சொல்லுங்க ப்ரோ. லாக்டவுன்ல நாக்கே செத்து போச்சு. கரெக்ட் லாக்டவுன்ல நாக்கே செத்து போச்சு. நல்ல எப்படி சொல்றது, நல்ல டயலாக் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு வந்து ஒரு நிறைய அப்ளிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். நிறைய கேர்ள்ஸ் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு செஃப் லெவலுக்கு சமைக்க முடியும். நம்மள மாதிரி சில திறமைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் சமையல் அப்படின்றது ஒரு கலை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அது டிராயிங் போல, ஓகேவா? சில பேர்த்துக்கு வரும், பல பேர்த்துக்கு வராது. எப்படி சில பேர்த்துக்கு வரும், பல பேர்த்துக்கு வராது. எனக்கு பர்சனலாக சொல்லுவேன், நல்லாவே பண்ணுவேன். நிறைய எப்படி சொல்கிறது, வித்தியாசமான டிஷ்ஷஸ், அது மட்டும் இல்லை சைனீஸ், இட்டாலியன் குஷன், அது மாதிரி எல்லா குசைனும் சமைக்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. அதான் நான் தான் சிஎம் பிடிவிலே பார்த்துனுக்கிறேனே. அப்புறம் என்ன? கரெக்ட் சேம் பிடிபி சேனல் நீங்கள் பார்க்கணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம பார்த்து அந்த சேனலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. அது வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ், நல்ல ஷார்ட்ஸ்லாம் வந்து போடுவார். அந்த ஒரு சேனலில் சப்போர்ட் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவாங்க. பரவாயில்லையே, நீ சொல்ற பெட்டை பார்த்தா நல்லா சமைக்க முடியும் பொழுது. என்னால லெவலில் சமைக்க முடியும். தமிழ்ல பார்த்துருப்பீங்க, அசந்திருப்பீங்க எப்படி அப்படின்றத. எல்லாருக்குமே பிடிச்சி ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா சாப்பிட்றது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். டேஸ்டியான ஃபுட்ஸு, அது மட்டும் இல்லாத இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட்ஸு, எக்கச்சக்கமான ஃபுட்ஸ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் பண்ணலாம், பட் வந்து சமைக்க தெரியாது இல்லையா? சமைக்க தெரியாதவங்களுக்கு வந்து கஷ்டப்பட தேவையில்ல. செம்ம ஈஸியாக சூப்பரான ரெசிபீஸ்லாம் நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா டெக் சேனலில் போய் ரெசிபி போடுறியா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ரெசிபி புக்ஸ் அப்படின்ற சில ஆப்ஸ், ஓகேவா? பெஸ்ட்டான அப்ளிகேஷன், தரமான அப்ளிகேஷன் நான் படித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய விஷயம் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு அப்படி இப்படின்னு நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய ஒரு ஏம் என்ன அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏம் என்ன அப்படின்னா சிஎம் பர்த்டேக்குள்ளே 300 சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும். அது உங்களோட கையில் தான் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இதில் பண்ணுறது அப்படின்ற மொத்த விஷயமும் சொல்கிறேன். உள்ளங்கையில் வச்சுட்டு வெளியே போய் யார்கிட்டையும் கற்றுக்க தேவையில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது அர்ச்சனாஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு வேறு லெவல் அப்ளிகேஷன். உள்ளே வந்து போகலாம். அர்ச்சனாஸ் கிச்சன், ஹோம் டு ஹெல்த்தி ஈட்டிங் அண்ட் லிவிங், ரெசிபிஸ், வீடியோஸ், மீல்ஸ், பிளான்ஸ், ஃபிட்டிங் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ இங்கே வந்து ரெசிபிஸ் அண்ட் வீடியோஸ், லேர்ன் டு குக் லைக் எ ப்ரோ வித் அவர் டயர்ட் அண்ட் டெஸ்டட் ஈஸி டு குக் ரெசிபிஸ். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஷோ ஒன்லி வெஜ் ரெசிபீஸ்னால் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷு, ஹிந்தி எல்லாமே இருக்குது. இங்கிலீஷு ஹிந்தி மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? இங்கிலீஷே கொடுத்துக்கலாம். நம்ம தமிழில் போல் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஈஸியாக வெறும் பிரியாணி மட்டும் இல்லாத அந்த பிரியாணியில் வச்சு அப்படி செய்யலாம். அது மட்டும் இல்லாத வெறும் நம்ம வந்து வெளியே போய் நம்ம வந்து பார்க்குற விஷயம் மட்டும் இல்லாத இதில் வந்து கார்லிக் ப்ரெட்டு அப்படி இப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. சரி, இதில் ஒரு ஹைலைட்டான விஷயத்தை வந்து நம்ம வந்து சிஎம் வந்து செலக்ட் பண்ண சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன இருக்குது, மீல்ஸ் பிளான்ஸ் கிளிக் பண்ணுறேன். லோடிங் மீல்ஸ், இதெல்லாம் வந்து மீல்ஸோட பிளான்ஸ். ஆமாம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து செட் பண்ண ஒரு கடை, ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மீல்ஸ் எதை வந்து ஒரு குரூப்பாக, ஒரு டீமாக எப்படி செட் பண்ணுறது, ஒரு செட்டு மாதிரி எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீல்ஸில் வந்து வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ண எக்கச்சக்கமானது இருக்குது. அடுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், போர்ஷன் கண்ட்ரோல் மீல் பிளேட்டு. ஒரு பிளேட் மீல் பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் கேரளா டிஷ்ஷு அப்படி இப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ செக்ஷன் போகலாம். வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெட் வெல்வெட் கப் கேக்ஸ் எப்படி செய்கிறது, கேக்கிங் தான் அதிகபட்சம் வந்து கேக்ஸ் தான் வந்து எப்படி சொல்கிறது தான் வீடியோஸ்லாம் வந்துருக்கும். இந்த ராகி கூழ், இந்த களிமார் சிவர் அதெல்லாம் வந்து இதில் தான் இருக்கும். ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து சொல்கிறது புரியாது, ஏன்னா அதுக்குன்னு ஒரு பக்குவம் தேவைப்படும். அதனால் வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ராகி மடல் ரெசிபி, அர்ச்சனாஸ் கிச்சன், வனிலா கேக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எக்லெஸ் ஸ்ட்ராபெரி கேக்கு, வெல்வெட் கேக்கு, இது எப்படி பண்ணுறது அப்படின்ற மிக்ஸ்டு வீடியோ. இந்த மாதிரி மிக்ஸ்டு வீடியோ இதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சேவ்டு அண்ட் வந்து இதில் வந்து ரெசிபிஸ் இருக்கும், ஓகேவா? நம்ம சேவ் பண்ண ரெசிபிஸ். அண்ட் மெனுவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரிஃபரன்சஸ் ஒன்லி வெஜ்ஜு ஷோ பண்ணோம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் ஷார்ட் பை லேட்டஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ரீட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸு, பிரியாணி, அது மட்டும் இல்லாத கேக் மிக்ஸ்டு ரெசிபீஸ், இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, நம்மளுடைய ஸ்டைலில் நம்ம போகலாம்.
இந்தியன் ஸ்டைல் கிடைக்குதான்னு பார்க்கலாம், இல்லைனா ஒரு வித்தியாசமான ஸ்டைல். ஓகே, எடுத்த உடனே இதான் வந்திருக்கு, லால் மாஸ். இது வரைக்கும் கேள்விப்பட்டாத பேர். கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்களே பாருங்கள். ப்ரிப்பரேஷன் 30 minutes. இதை பார்த்து தான் நம்மளால் வந்து கிளிக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. ஃபஸ்ட் ஆப்பில் இது. ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது. பிக்கஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் 30 minutes கொடுக்குறாங்க. குக்கிங் வந்து 60 நிமிஷம், 1 மணி நேரம். டோட்டலாக வந்து 1.25 மணி நேரம் ஆகுது, அதை 1.5 மணி நேரம் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ட்ரை அதர் ரெசிபீஸ்லாம் வந்து நமக்கு வந்துருக்கு. நம்ம வந்து சாதா தமிழ்நாடு ஸ்டைல் மட்டும் இல்லாத மலபார், அது மட்டும் இல்லாத எப்படி சொல்கிறது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இது மாதிரி எல்லா விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பூன் சைஸ் கூட எண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஒரு அப்ளிகேஷனாக பார்க்கலாம் வாங்க. அது என்னப்பா எம்மி? இது வந்து எம்மி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை இதை வந்து கிளிக் பண்ணலாம். ஓன் பண்ணுறேன். ஓகே, எம்மி. அது மட்டும் இல்லாத இங்கே வந்து 2 பழம் ஏதோ இருக்குது போல் இருக்குது. இங்கே செமையாக இருக்கு. ஹோம் பேஜ் செமையாக இருக்குது. வெல்கம் டு எம்லி. எம்மி கிடையாது, எம்லி. ஓகேவா? வெல்கம் டு எம்லி. ஐ ஆம் ஏ நியூ யூசர். ஐ ஆம் ஏ ஆல்ரெடி யூசர். ஆக்டிவேட் ஸ்மார்ட் தெராமீட்டர். ஓகே, ஐ ஆம் ஏ நியூ யூசர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கும். நம்ம வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இது தான், நோட் பண்ணிக்கோங்க. எரர் இமெயில் ரெக்வயர்ட் சைன் இன் டு த எம்மி ஆப். ஓகே, இமெயிலில் தான் பண்ணணும் அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. இமெயிலில் வந்து ஒரு வெத்து இமெயில் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொஞ்ச நேரம் வந்து ஒரு குக்கிங், ஒரு ஸ்ட்ரீமிங் எப்படி வருமோ அந்த மாதிரி ஒரு சின்ன லோடிங்கு. ஹவு ஷால் வி கிரீட் யூ, அதே மாதிரி ஒரு நேம் கேட்டிருக்காங்க. எதை வச்சு நாங்கள் வந்து கூப்பிடுறது, ஓகேவா? அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம சேனல் பெயர் வந்து கொடுக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டெல் அஸ் யுவர் ஃபேவரட் குசைன்ஸ். என்ன குசைன்ஸ்லாம் நமக்கு பிடிக்கும்? நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து அமெரிக்கன் குசைன், ஏஷியன் அண்டு பார்பிக்யூ, சைனீஸ் கொடுப்பா. சைனீஸு ஏன்பா எதிரி நாடுப்பா, அது தேவையில்லாது. இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, க்ரீக்கு, அதுதான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஓகே, இந்தியன் ஸ்டைல் அண்டு ஜாப்பனீஸ், இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. சவுத் இண்டியன் ஸ்டைலு, சவுத் வெஸ்டர்ன், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? நம்ம இப்போ ஒன்று இந்த பார்பிக்யூ சைனீஸ் கொடுப்போம், இல்லை அப்படின்னா இந்தியன் கொடுக்கலாம். இந்தியன் கொடுக்கலாமா? ஓகே, இந்தியன் கிளிக் பண்ணுறேன். எது இதெல்லாம் பிடிக்கும்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, ஏஷியன் ஸ்டைல் கொடுக்குவோம். அது மட்டும் இல்லாத பார்பிக்யூ சைனீஸ், அதுக்கப்புறம் கிரீமன்லாம் வேண்டாம், நல்லா இருக்காது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டானது, ஓகேவா? அதனால் வந்து சவுத் அண்டு சோல் ஃபுட்டு, ஸ்பானிஷ் ஃபுட்டு அண்டு தாய் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ எனி அலர்ஜிஸ் ஆர் டயட்ஸ், ஏதாவது அலர்ஜி ஏதாவது டயட் இருக்கா? இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது லாக்டோ, அந்த மாதிரி வெஜிடேரியனா அதெல்லாம் கிடையாது. நம்ம வெஜிடேரியன்லாம் கிடையாது, நான் வெஜிடேரியன் ஒரு இது இருந்தால் பரவாயில்ல. டூ யூ ஹேவ் எனி டிஸ்லைக்டு ஃபுட்ஸ்? ஆல்கஹால். ஓகே, இதை நம்ம வந்து ஆல்கஹால் கொடுத்துடலாம். பனானா. ஓகே, பீஃப் நமக்கு வந்து தேவையில்லாதது. டிஸ்லைக்டு ஃபுட்ஸ் எல்லாம் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து ஆட் டிஸ்லைக்ஸ் ஃபுட்ஸ், ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நம்மளுடைய ஃபிஷ்ஷு இதெல்லாம் கூட நிறைய வந்து கொடுத்துட்டாங்க. மஷ்ரூம், கேமல்ஸ், இதெல்லாம் வந்து நிறைய வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம இதுவும் நமக்கு வந்து தேவையில்லாதது. சீ ஃபுட்னா ஓகே. சுகர் டொமேட்டோஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். பரவாயில்ல, இப்போ முன்னாடி பார்த்த ஆப்பே இந்த இத்தனை கொஸ்டின்லாம் கேட்கல. பரவாயில்ல, இந்த கொஸ்டின் நிறைய கேட்குது. இதெல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பிகினரா இல்லைனா இன்டர்மீடியேட்டா இல்லைனா அட்வான்ஸ்டா? நம்ம பிகினர். ஓகே, பிகினர் கொடுத்துடலாம். நான் அட்வான்ஸ் லெவல் கூட பண்ணலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ஸ்கிப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து கடுத்தது ஒரு பிளான், ஓகேவா? ஓகே, வெல்கம் டு அவர் எம்லி டிடெக்டிங் டைம் ஜோன் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன லோடிங். புல்லிங் யூசர் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உள்ளே போகலாம். லேர்ன் மோர்லாம் கொடுக்காதீங்க, இதை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஃபார் யூ வெயிட்டிங். ஓகே, இது வந்து ரேட்டிங்ஸ் கொடுக்க வேண்டாம் இப்போதைக்கு, அப்புறமா கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஸ் அப்படின்ட்டு வந்து காட்டியிருக்காங்க. ரைட், இதெல்லாம் வந்து நம்மளோட எப்பயும் போல் அந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான். இப்போ நான் எப்படி இதில் வந்து ரெசிபிஸ் செக் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்கிறேன். மெல்ட் இன் யுவர் மவுத் பேக்டு சிக்கன் அண்ட் பிரெட்ஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. நம்ம கொரியன் போக் சாப்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமானது வீடியோவோட கொடுத்துருக்காங்க. பேக்கரி ஸ்டைல் ஃப்ரோஸ்டு. இதை ஃபஸ்ட் நான் வந்து சவுண்ட் குறைச்சிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக சவுண்ட் குறைச்சிக்கலாம். கியூபன் பிக்காலடோ என்னென்னமோ பெயரில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஏதாவது செக் பண்ணலாம். லெமன் சிக்கன் வித் ஃபிட்டர் ஆல்சோ. 5 ingredients கிளஸ்டர்ஸ், சீசி கேக் அண்ட் ஹெல்த்தி சாக்லேட் பனானா ப்ரௌனி. இது வந்து வித்தியாசமாக இருக்குது, செக் பண்ணலாம்.
ஓகே, ட்ரை ஃப்ரீ ஃபார் 30 days அதை வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு தேவையில்லாதது, பேக் வந்துடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் வேண்டாம், எடுத்துடலாம். இங்கேயே பாருங்கள், இங்கேயே வந்து கொடுத்துருவாங்க ஹெல்த்தி சாக்லேட் பனானா ப்ரௌனிஸ். இது வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் கேட்டுக்கோங்க, ஓகேவா? இது மாதிரி தான். இது வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபால் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வந்து காட்டுவாங்க. இது எப்படி செய்யுது அப்படின்னு வந்து காட்டுறாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி எக்கச்சக்கமானது வந்து இங்கே இருக்குது. அதனால் ஒவ்வொன்றும் நம்ம வந்து கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இந்த பேக்டு சிக்கன் ஐட்டமும் அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்குது. உங்களுடைய விஷஸ் போல் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் அவ்வளோதான். அடுத்த அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். அடுத்தது இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க இல்லையா, அதுக்காக நான் பெஸ்ட் ஆப்பு, ஒரு தரமான அப்ளிகேஷன், ஓகேவா? வேறு லெவல் குக்கிங்கு. இதில் வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அண்ட் ஃப்ரெஷ்ஷாக நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது. எந்த ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உள்ளே போனோடனே கேட்டகரி செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ரெசிபி பார்ப்போம். பர்கர் ரெசிபி இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா, அதனால் வந்து பார்க்கலாம். ஹாம்பர்கர் அண்ட் க்ரீன் சில்லி சிக்கன் பர்கர், சிக்கன் ப்ளூ சீஸ் பர்கர், வெஜ்ஜி பர்கர், ஜூஸி பீஃப் பர்கர் அப்படின்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம இதில் வித்தியாசமானது எது அப்படின்ட்டு செலக்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டில் இருக்கிறதே கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ப்ரீ மினிட் வந்து 20 minutes வந்து இருக்குமா. டோட்டல் டைமே 40 நிமிஷம் இதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காமாம். சர்வ் வந்து 4 பேர்த்துக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 வந்து நீங்கள் இன்ட்டு பண்ணி நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு பண்ண போகிறீங்கன்னா அதை வந்து பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன தேவைப்படும் எல்லா விஷயமும் இங்கே வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா, இதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்க முடியும். அதனால் வந்து இதுதான் நமக்கான அந்த ஒரு ஷெடியூல், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், பீல்டு, அந்த மாதிரி பிட்டட், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஓகே, குக் டைம் வந்து 10 minutes தான். அடுத்த அப்ளிகேஷன் வந்து பார்க்கலாம். அடுத்த அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தரமான அப்ளிகேஷன் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் வந்து வித்தியாசமான ஐட்டம்ஸ் தான் இருக்குது. நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் குக் பண்ணுற மாதிரி சாதா நான்வெஜ் ஐட்டமோ இல்லைனா பிரியாணி ஐட்டமோ அந்த மாதிரி இல்லை. பர்கர் ரெசிபீஸ், பிபிக்யூ ரெசிபீஸ், சைனீஸ் ரெசிபீஸ், காண்டினென்டல் ரெசிபீஸ். காண்டினென்டல்லாம் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், காண்டினென்டல்லாம் வேறு லெவல். ஸ்வீட் ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாத மிஸ்ஸஸ்லியஸ் ரெசிபீஸ் இருக்குது. அது வந்து வாஃபல்ஸ், இந்த மாதிரி சாலட் ரெசிபீஸு அண்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஜூஸஸு எக்கச்சக்கமானது இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் பார்த்துக்கலாம். வாங்க அடுத்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுப்பா. என்னப்பா இது செம்மையாக இருக்குது, சைனப் கூட பண்ணாமல் உள்ள போயிடுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கேட்டகரி செலக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ரேட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், ஆப்பை ப்ரைவசி பாலிசி செக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். இந்த ஆப் பார்த்து பர்கர் செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்கர் ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாம். தமிழ் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது நம்ம நல்லதாக பார்க்க போகிற பெஸ்ட்டான அப்ளிகேஷன் டேஸ்டி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுங்க. நியூ யூசர் தானே, கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கொடுங்க. செம்மையாக இருக்குது, டேஸ்டி வேற. ஓ வேற பின்ற என்ன சொன்னப்பா நீ, அதை நான் கவனிக்கவே இல்லை. உள்ளே பாருங்க, இவ்வளோ சாக்லேட்டு நமக்கு ஏற்ற மாதிரி பப்ஸ் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து செய்ய முடியும். ஐ கேன் குக் தட் அப்படின்றத வந்து நமக்கு வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி இவங்களுடைய ஒரு மேட்ரிமோனி ஆப்லாம் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, கெட் ஸ்டார்டட். நோப் ஷோ மீ ஆல் த ரெசிபிஸ், எஸ் ஹைட் த ரெசிபிஸ் வித் மீட். அதாவது வந்து நம்ம கறியோடு இருக்கிறதா, நான்வெஜ்லாம் கிடையாது. வெஜ்ஜுனா நோப் கொடுத்துக்கோங்க. நம்ம இதாவது வெஜ்ஜு அப்படின்னா எஸ் ஹைடு ரெசிபிஸ் வித் மீட், இதெல்லாம் தேவையில்லை. ஆர் யூ வெஜிடேரியன்? நோ, நம்ம வெஜிடேரியன் கிடையாது, நான் வெஜிடேரியன் அப்படின்ற சீட் வந்து கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, வெல்கம் டு டேஸ்டி. எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்குது. த பெஸ்ட்டு ஸ்டூவி சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து பேன் கேக்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. ஃப்ளஃபி பேன் கேக்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து யூ கேன் நவ் ஷாப் இன்க்ரீடியன்ஸ் ரைட் ஃப்ரம் டேஸ்டி ஆப். இந்த ஒரு அப்ளிகேஷன் வச்சு ரெசிபிஸ் எல்லாமே வந்து நம்மளால் வந்து பை பண்ணிக்க முடியும். வேற ஒரு அப்ளிகேஷனும் இல்லை. பரவாயில்ல, பார்க்கவே சாப்பிடணும்னு தோணுதே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். இன்க்ரீடியன்ஸ் வந்து 4 பேன் கேக்ஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, இதை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வேறு ஒரு விஷயம் இல்லை. என்னென்ன தேவைப்படுது, எத்தனை கப்பு, எத்தனை ஸ்பூனு எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஐட்டம்ஸ்லாம் டெலிவரி பண்ணாலும் டெலிவரி பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்கமான விஷயம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மை பேக் இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணுறது. இதில் வந்து கூகுளில் வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னொரு விஷயம். வேறு எந்த விஷயமும் இல்லை. பேன் கேக்ஸ் மட்டும் இல்லாத எக்கச்சக்கமான சீஸி வெரைட்டிஸ், வாயிலே வேறு மாதிரி வந்துச்சு, சீஸி வெரைட்டிஸ் அந்த மாதிரி வந்து வந்திருக்கு. எக்கச்சக்கமான கிரில்ஸ் வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு சாக்லேட் இந்த மாதிரி ஒரு ஐட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. சாக்லேட், சீஸு, ப்ரௌனிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 ஆப் இருந்தால் சமையலில் பெரிய ஆள் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அட்வான்ஸ் லெவலில் வந்து நீங்களே வந்து அடுத்த ஆப்புக்குள்ளே போகலாம். ஓகே, அடுத்த ஆப் அப்படின்னு பார்த்தோன்னா கிச்சன் ஸ்டோரேஜ் எனி ஒன் கேன் அப்படின்ட்டு வந்து கொடுத்துறாங்க. ஐ எம் நியூவா இல்லைனா ஐ பீன் இயரா. ஓகே, சைன் அப் கொடுங்க. சைன் அப் வித் கூகுள், இமெயிலு, ஃபேஸ்புக் எல்லாமே இருக்கும். ஃபேஸ்புக் வந்து கொடுத்துக்கலாம். சைன் அப் வித் ஃபேஸ்புக். ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு.
கேக் ஒரு சின்ன லோடிங் ஆகுது. அப்புறம் வந்து சாரி வி லாஸ்ட் கனெக்ஷன் ப்ளீஸ் ட்ரை அகைன் வந்து காட்டிட்டாங்க. யூ லாக்ட் இன்டு கிச்சன் ஸ்டோரிஸ் மேலே மெசேஜ் வந்துச்சு நம்மளுடைய எஃபியில். ரைட்டு, இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணலாம். லாகின் ஹியர்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் வித் ஃபேஸ்புக். அண்ட் கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும். அப்புறம் நமக்குள்ளே உள்ளே வந்துடும். வெயிட் பண்ணி பாருங்கள். இது வந்து முடியல அப்படின்னா நம்ம எல்லா ஆப்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி சைன் அப் வித் இமெயில் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய நேம்லாம் வந்து நமக்கு வந்து கரெக்ட் பண்ண கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இது நம்மளோட இமெயிலு. யூசர் நேம் வந்து கொடுத்துடலாம். நம்மளோட சேனல் நேமே கொடுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் இப்படி இது ஒரு ட்ரிக் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அதே மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள், ரிப்பீட் கிளிக் பண்ணுங்கள், இந்த மாதிரி கேல்குலேட் வந்துடும். ஓகே, அடுத்தது பாஸ்வேர்ட் போட்டு வரேன். ஒரு 4 வரா மாதிரி நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து போட்டேன். 4 வரா மாதிரி அப்படின்னா 8, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். ஹிட் ரீஃப்ரெஷ் வித் 3 அப்படின்ட்டு வந்து காட்டியிருக்காங்க. ஓகே, லேட்டஸ்ட் ரெசிபீஸ் இதெல்லாம் வந்து இதுலேயும் வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். சர்ச் கொடுத்து யாரெல்லாம் நம்ம வந்து என்னென்ன ரெசிபிஸ் இருக்குது, எவ்வளோ நிமிஷத்தில் நமக்கு வந்து இப்போ வேணும் அப்படின்றதெல்லாம் இதில் வந்து கொடுத்துக்கலாம். நீங்களே வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டாகவும் இதில் எந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து போட முடியும். நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட், ஓகேவா, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய புக்கெலாம் வந்து இதில் ரீட் படிக்கலாம். நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா கிரியேட் கொடுத்து உங்களோட நேம் கொடுத்து அப்ளோட ஃபோட்டோ நீங்கள் வந்து டிஷ் செஞ்சிங்க அப்படின்னா இது மாதிரி கொடுத்து ரெசிபிஸ்லாம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த அப்ளிகேஷனாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒன்றுமே இல்லை, காலி ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நம்புறேன். வீடியோவோட எண்டுக்கு போயிடலாம். ப்ரோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவே தெரியாதா? ஏன் முந்தானத்து போட்ட வீடியோ தான் நினைக்கிறேன். அந்த வீடியோக்கு குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே. ஆமாம், அதுக்கு 5 பேர் நம்மளை மதித்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் நம்மளுடைய டெலிகிராம் அஃபிஷியல் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பா. சிஎம்ஏ அதே மாதிரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா. டோக்கன்ஸ் கொடுக்குறேன்னு அதை தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் வேணும். ஓகே, நீ டைம் எடுத்துக்கோ. டைம் எடுத்துகிட்டு எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணி எல்லாரும் வந்து கிளைம் பண்ணி எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். ஈட் ஃபுட் அண்ட் ஈட் என்ஜாய் அண்ட் இப்போ வீடியோவோட எண்டுக்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு திங்காமலாம் ஆனால் போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு போயிடலாம். இந்த ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நம்புறேன். வீடியோவோட எண்டுக்கு போயிடலாம். வாங்க வீடியோவோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. இந்த குக்கிங் ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னாலும் கேளுங்க, சொல்லலாம். அதுக்கான பர்சனல் வீடியோ வேணும்னாலும் கேளுங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ண தேவையில்லை. எனக்குலாம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டைல் அந்தந்த குசைனா அந்தந்த நேரத்தில் சூப்பராக செஞ்சு தருவேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா ஒரு நாள் வீடியோவை போடலாம். ஸ்பெஷல் டே அன்னைக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணப்படும். இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி. சேம் பிடிபியில் நமக்கு வந்து நம்மளுடைய சேம் பர்த்டேக்கு வந்து ஒரு சின்ன குக்கிங் வீடியோ வந்து கண்டிப்பாக வரும்.